வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய முடிவுகளை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாங்க. ஸோ ரேஷன் கடை பணியாளர்கள் வைத்த கோரிக்கைகளால் மட்டும்தான் இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு தள்ளி போகுதா? ஸோ ரிசல்ட்டு என்னைக்கு நமக்கு வெளியிடுவாங்க? டிஆர்பி வெளியிட்ட முக்கியமான தகவல்கள் என்னென்ன? இது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட இறுதியில் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சென்ற ஆண்டில் பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாமே கருப்பு சட்டையை அணிந்து போராட்டங்களை நடத்தினாங்க. எதற்காக அந்த போராட்டங்கள் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியர் பார்த்திங்கன்னா 5 கடை வரைக்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது கட்டுநர்கள். ஸோ அவங்க 5 கடை வரைக்கும் நம்ம பார்க்குறதா இருக்குது. அதனால் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா 500 ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு கட்டுனரும் ஒரு பேக்கேஜ் இந்த சேல்ஸ்மேனும் இருக்கணும் அப்படின்றது தான் அரசுடைய விதி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விரைவில் இந்த இவர்களுக்கு உடனடியாக இந்த பதவி உயர்வு, புதிய நியமனங்கள், அந்த 14 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றிய பிறகு ரேஷன் கடையுடைய புதிய நியமனங்களை நியமிப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதன் பிறகு தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு நம்ம அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்கலாம். மாவட்ட வாரியாக மட்டும்தாங்க வெளியிடுவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ரேஷன் கடை ரிசல்ட்டு SMS மெயில் வாயிலாக வரும் அப்படின்றது நம்பிக்கை இல்லை. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.